மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். கர்நாடக அரசு மேகதாதுவின் கோரிக்கை அணை கட்டுவது தொடர்பாக பல்வேறு காலகட்டங்களிலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கர்நாடக அரசு மேகதாது என்னும் இடத்தில் தன்னிச்சையாக காவிரி ஆற்றின் கோரிக்கையை அணை கட்ட முயற்சித்து தடுத்து நிறுத்தம் போட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 5/12/2014 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டு மாண்பு உறுப்பினர்கள் அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். அப்பொழுது கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அனுப்பிய கடிதத்தை அன்றைய தினம் இருந்த தமிழ்நாடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 55 பேர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 28/3/2015 அன்று சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அப்போது சம்பந்தப்பட்ட துறையிடம் தற்போதைய நிலை குறித்த அனைத்து விவரங்களையும் சேகரிக்க ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும் இது குறித்து பரிசீலிப்பதாகவும் அன்றைய தினம் மாண்பு பாரத பிரதமர் நாடாளுமன்றத்திலே உறுதியளித்தார்கள். மேலும் மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 25/4/2015 அன்று மாண்பு பாரத பிரதமர்களை நேரிலே சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்தக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தும்படி கோரிக்கை விளக்கென கடிதம் பிரதமருக்கு அளித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமரிடம் 7/8/2015 மற்றும் 14/6/2016 ஆகிய நாட்களில் நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்தினை கர்நாடக அரசு செயல்படுத்த அனுமதிக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேகதாது அணை உட்பட காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மீறும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் இசைவு பெறாமலும் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த உத்தேசிக்குமானால் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என 18/8/2016 அன்று இம்மாமன்றத்தில் 110 விதியின் கீழ் உறுதிபட தெரிவித்தார்கள்.